வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரிவால்வர் ரீட்டா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோட லைஃப்பில். ஆக்சுவலி நான் சீரீஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் சந்துரு சார் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருந்து எல்லாமே டீச் பண்ணாங்க அந்த இடத்துல. அண்ட் டிஓபி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து கீர்த்தி மேம் பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சீனில் வந்து நான் சொல்கிறேன் மேம். ஒரு சீனில் திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு பயமாக இருக்குது. ஒரு சீனில் வந்து டோர் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நான் மேம் மேலே பற்றக்கூடாதுன்னு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவாக தள்ளுறேன். மேம் வந்து இப்படியா டோர் தள்ளுவ தள்ளு அப்படின்னாங்க. சரி ஓகே ஒரு புஷ் கொடுப்போன்னு புஷ் கொடுத்தேன். அடுத்த வாட்டி மேம் மேம் பட்டுருச்சா மேம் மூக்கில் இதாக பட்டுருச்சா மேம்னா பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு தள்ளிட்டேன். மேம் வந்து பட்டுச்சா மேம் இது ஆச்சா மேம் இல்லை சீனா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தா நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்கேருந்து வந்த என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜெனனி தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.